Good morning, students. Chapter 4, Algorithmic Strategies. Last class, Introduction to Algorithmic Strategies, Characteristics of Algorithm, Writing an Algorithm, Analysis of Algorithm, Complexity of an Algorithm, Efficiency of an Algorithm, Syntactic Notation. Today, algorithm for searching technique. Linear search. Two types of searching algorithm, linear search and binary search. First one, linear search algorithm. What is mean linear search algorithm? Linear search algorithm, also called sequential search, is a sequential method for binding a particular value in a list. லீனியர் சர்ச் ஆர் சீக்வன்சியல் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். லீனியர் சர்ச் அப்படிங்கிறது என்னென்னா வரிசை முறை தேடல். நாம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸை சீக்வன்சியலாக, அதாவது லீனியராக வரிசை அல்லது தொடர் தேடல் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த என்ன டேட்டாஸை என்ன வேல்யூவை நாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூவை சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். திஸ் மெத்தட் செக் the search element with each element in the sequential, அதாவது until the desired element is found or the list is escorted. நாம் என்ன தேடக்கூடிய ஒரு எலமெண்ட்டில் நம்ம எந்த எலமெண்ட் தேடுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எலமெண்ட்டை அந்த லிஸ்ட்டில் இருக்கும் வரை கடைசியாக ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு வேல்யூவோட என்ன பண்ணோன்னா சர்ச் பண்ணிக்கிட்டே வரும். லாஸ்ட் எலமெண்ட் முடியும் வரை the list is escorted. The searching algorithm list need not be order. இது ஒரு ஆர்டராக இருக்கணும், அசெண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்ப்போம், இதுக்கான சூடோ கோட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரவர்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லூப்பை பயன்படுத்தி அரே லிஸ்ட்டை இல்லை நாம் கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் எப்படி நாம் எந்த வேல்யூவை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இஃப் in every iteration compare the target search key value with the current value of the list. ஒவ்வொரு சுழற்சியிலும் in every iteration compare the target search key, ஒப்பிட்டு பார்க்கும் இலக்கு. டார்கெட் அப்படிங்கிறது இலக்கு, சர்ச் தேடக்கூடிய உறுப்பு. எந்த எலமெண்ட் தேடுறோமோ, எந்த உறுப்பை நாம் தேடுறோமோ ஒரு லிஸ்ட்டில் அந்த வேல்யூவை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடு என்ன பண்ணும், ஒவ்வொரு லிஸ்ட் ஒவ்வொரு எண்ணோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். இஃப் த வேல்யூ மேட்ச், அந்த வேல்யூ மேட்ச் ஆனிச்சுன்னா, சரியாக இருந்துச்சுன்னா the display current index அந்த வேல்யூ ஆஃப் த அரே. இப்போ அரே அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் லிஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். அரே அப்படிங்கிறது லிஸ்ட்டு தான், 11th நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1 நம்ம எத்தனை வேல்யூ கொடுக்குறோமோ அதோட இண்டெக்ஸ் மெமரியில் 0லேருந்து எடுத்துக்குவோம். ஒவ்வொரு வேல்யூவாக த சேம் டேட்டா டைப்ஸ் ஸ்டோரி இன் சிங்கிள் நேம். ஓகேவா? அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணிக்கிட்டு இண்டெக்ஸ் வேல்யூவை அசைன் பண்ணும். அப்போ அதில் அந்த வேல்யூ நாம் கொடுக்கக்கூடிய வேல்யூவும் என்ன வேல்யூவை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூவும் அந்த லிஸ்ட்டில் உள்ள வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த இண்டெக்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நாம் டார்கெட் வேல்யூ எந்த டார்கெட் நினைக்கிறோமோ அந்த எண்ணும் அந்த லிஸ்ட்டில் உள்ள எண்ணும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோடைய இண்டெக்ஸ் நம்பரை என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். இஃப் த வேல்யூஸ் டூ நாட் மேட்ச், அதில் மேட்ச் ஆகலைன்னா மூவ் ஆன் த நெக்ஸ்ட் அரே எலமெண்ட். அடுத்த இதுக்கு என்ன பண்ணிவிடும், அந்த எலமெண்ட்டில் அடுத்த இதில் மூவ் ஆகிக்கும், நகர்ந்துடும். இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த சர்ச் எலமெண்ட் நாட் ஃபவுண்டு. அதில் எந்த எண்ணுமே நம்ம இப்போ ஒரு ஏதாவது ஒரு எண்ணை சர்ச் பண்ணுறோம், அந்த லிஸ்ட்டில் அந்த எண் இல்லை அப்படின்னா, எதுலேயுமே இல்லை, அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, என்ன டிஸ்பிளே வரும்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வேல்யூ -1 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10,
12 20 25 30 இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 0 1 2 3 4 இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. இது வந்து வேல்யூ நம்ம எடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூஸ் அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. அரே இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் 5 34 65 12 77 35. இப்போ டார்கெட் வேல்யூ இப்போ நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டார்கெட் வேல்யூ அப்படின்னா 77 டார்கெட் வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 0 இதில் 5 அப்படிங்கிறதுல 0 நான் அசைன் பண்ணிக்குவோம். 34 1 65 2 12 3 77 4 35 5 வரும். இப்போ நமக்கு டார்கெட் வேல்யூனா 77. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னா மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இது எப்படி அசைன் ஆகியிருக்கும் இந்த வேல்யூ மேலே இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், இதுக்கு 7 அப்படின்னு 0லேருந்து ஆரம்பிக்கும். 0லேருந்து ஆரம்பிக்கிறப்ப நமக்கு இங்கே வந்து 77 இருக்கும். அப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 இன்புட் வேல்யூ 101 392 1 54 32 22 90 93. இப்போ இதில் டார்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200. இப்போ 200 அப்படின்னா இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கா 200 இல்லை. அப்போ என்ன ஆகும், நாட் ஃபவுண்ட். அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும், நாட் ஃபவுண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ டு சர்ச் ஒரு அனிமேஷன் 10ங்கிற வேல்யூவை இப்போ உனக்கு சர்ச் பண்ணுறோம். இப்போ அது 5லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் பாரு 0லேருந்து ஆரம்பிக்குதா. இப்போ ஆரம்பிக்கிறப்போ ஐயோடைய வேல்யூ 7. இப்போ ஃபஸ்ட்டில் ஒவ்வொரு வேல்யூவையும் அந்த அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு 10ஓட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே வரும். அது ஒவ்வொரு வேல்யூவும் செக் பண்ணுறப்ப இல்லை அப்படிங்கிறப்ப ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். அந்த வேல்யூ கடைசியில் வரப்போ 10ங்கிற வேல்யூ வந்தால் அந்த இடத்துல என்ன ஆகிடும், ட்ரூன்னு உனக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இது ஒரு அனிமேஷன், எக்ஸாம்பிள் அனிமேஷன் பாரு 10 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு பைனரி சர்ச் அல்காரிதம். இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் அப்படிங்கிறது என்னென்னா பைனரி சர்ச் ஆல்சோ கால்டு ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். இந்த சர்ச்சிங் டெக்னிக்கில் செகண்ட் ஒன் பைனரி சர்ச் அல்காரிதம். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இரும தேடல் அப்படின்னு சொல்லுவோம். இது பைனரி சர்ச் ஆல்சோ கால்டு ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம், பாதி இடைவெளி நெறிமுறை அப்படின்னு சொல்லலாம். It find the position of a search element with a shorter array. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லீனியர் சர்ச் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரிசை முறையில் அசெண்டிங்கில் இல்லை. பாரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது. அது 5 ஃபஸ்ட்டு இருக்குது, அடுத்து 8 1 2 3 இந்த மாதிரி அன்ஆர்டரில் எதுவுமே அந்த நம்பர்ஸ் எதுவுமே அசெண்டிங்கில் கிடையாது. ஆனால் இந்த பைனரி சர்ச் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்கணும், அசெண்டிங் பண்ணிவிடணும் ஃபஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் கம்பேர் த டார்கெட் வேல்யூ டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த சர்ச். இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுற எப்படி கம்பேர் பண்ணணும்னா மிடில்லேருந்து கம்பேர் பண்ணும். மையப்பகுதி அந்த நம்ம கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் 2 பகுதியாக பிரிச்சிடும். பைனரி அப்படின்னாலே பைனா என்னென்னா 2 0 1 அப்படின்னு சொல்லுவோம். பைனால என்ன 2 0 இன்னொன்று 1. 0 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபால்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம், 1 அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 பகுதியாக என்ன பண்ணிடணும்னா இதை பிரிச்சிடும். அதை மையப்பகுதியிலிருந்து மிட் வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கும். அந்த மிட் வேல்யூவிலேருந்து தான் அது அந்த பைனரி சர்ச் வேல்யூ வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இதில் வந்து நோட் திஸ் half interval algorithm. Binary search also called half interval searching algorithm. ஓகேவா, பாதி இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஃபைண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் சர்ச்சிங் எலமெண்ட் வித் ஷார்ட்டர் அரே. அது எப்படி இருக்கணும்னு சொன்னோம், ஷார்ட்டர் அரேவாக இருக்கணும், அசெண்டிங்காக இருக்கணும். அடுத்து பைனரி சர்ச் கம்பேர் த டார்கெட் வேல்யூ டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் த அரே. கம்பேர் அதில் எதில் இந்த கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த மிடில் எலமெண்ட்டு மையப்பகுதியிலிருந்து 2 பகுதியாக பிரித்து மையப்பகுதியிலிருந்து என்ன பண்ணும், அதை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இஃப் தே ஆர் நாட் ஈக்குவல் த ஹாஃப் இன் விச் த டார்கெட் கேனாட் லை இஸ் எலிமினேட்டட் அண்ட் த சர்ச் கண்டினியூஸ் ஆன் த ரிமைனிங் ஹாஃப். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டார்கெட் வேல்யூ அந்த இதில் இல்லை, 2 பகுதியாக பிரிச்சுக்கும். அதில் ஒரு பகுதியில் இல்லை அப்படின்னா அந்த பகுதி என்ன பண்ணிவிடும், எலிமினேட் பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கலாம் அல்லது செகண்ட் ஹாஃப். ஓகேவா, அப்போ அகைன்
டேக்கிங் த மிடில் எலமெண்ட், மறுபடியும் எதுலேருந்து எடுத்துக்கும், எலிமினேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹாஃபில் இப்போ 10 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்பர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோயேன். அந்த 10 நம்பர்ஸில் ஒரு பர்டிகுலர் ஒரு வேல்யூவை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஒரு 60 அப்படிங்கிற வேல்யூவை சர்ச் பண்ணணும். டார்கெட் வேல்யூ 60 அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு 10 இல்லை, 20 கிடையாது, 30 கிடையாது, 40 கிடையாது, 50 கிடையாது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதில் 2 ஹாஃபாக பிரிச்சுக்கும். 2 ஹாஃபாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் லெஸ் தென் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணிவிடும். அதை வந்து என்ன பண்ணிவிடும், நீக்கிட்டு மற்ற வேல்யூவை என்ன பண்ணும், அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, அடுத்தது மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சி அதிலிருந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட்டாக செஞ்சுட்டே இருக்கும். ரிப்பீட்டிங் திஸ் அன்டில் த டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட். அப்போ அந்த டார்கெட் வேல்யூ கிடைக்கிற வரையிலும் நம்ம இந்த ப்ராசஸை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வரையிலும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் an array of n elements with values. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 10 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். 10 வேல்யூஸு எலமெண்ட்ஸு இப்போ அரேயில் இப்போ 10 20 30 40 50 60 70 80 90 99. ஓகேவா? எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 to 9 10 வேல்யூஸ். ஓகேவா? இப்போ இது வந்து எப்படி அது வந்து ஹாஃபாக பிரித்து எப்படி பைனரி சர்ச் அல்காரிதத்தை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் an array of n elements. n எலமெண்ட்ஸு இங்கே கொடுத்தாச்சு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் லோ வேல்யூ அண்ட் ஹை வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபைன் லோ வேல்யூ அப்படிங்கிறது 0 அண்ட் தென் ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா n-1. n-னா 10 வேல்யூஸ் இருக்குது, 10 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் n-1 பண்ணேன். இப்போ இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ, இது வந்து லோ வேல்யூ. ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 - 1 9. இப்போ இதில் பாரு, இந்த 99 அப்படிங்கிற இந்த வேல்யூவோட கீழே அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்கா. அப்போ மிட் வேல்யூ அப்படிங்கிறது கேல்குலேஷன். அப்போ ஹை வந்து 9, லோ வந்து 0. அப்போ மிட் அப்படிங்கிறது கேல்குலேஷன். மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. அப்போ லோவோடைய வேல்யூ 0, ஹையோடைய வேல்யூ 9. அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். த மிட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் சர்ச் எலமெண்ட். நம்ம சர்ச் எலமெண்ட்டை, அதாவது எலமெண்ட்டை விட, அதாவது இஃப் மிட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் சர்ச் எலமெண்ட் இருந்துச்சுன்னா மிட் ப்ளஸ்ஸு 1. அதுவே இங்கே பாரு, மிட் ப்ளஸ் 1. லோவாக இருந்துச்சுன்னா மிட் -1. if mid value is less than search element அப்படி இருந்துச்சுன்னா high equal to mid -1. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த சர்ச் எலமெண்ட் 60. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 60க்கு நாம் என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட்டில் 60ங்கிறத கண்டுபிடிக்கணும், சர்ச் பண்ணணும். அப்போ இதில் நம்ம லோ 0 அண்ட் ஹை n-1. அப்போ நமக்கு வந்து இங்கே ஃபார்முலா படி நமக்கு மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. இப்போ லோ வந்து 0, ஹை வந்து 9. அதை 2ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணால் 4.5 வரும் நமக்கு. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை விட்டுறோம். 4.5 இங்கே 4 மட்டும், இந்த இன்டிஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ராக்ஷன் பார்ட்டை விட்டுரு. ஃப்ராக்ஷன் பார்ட்டை விட்டுட்டிங்கன்னா இன்டிஜர் பார்ட்டு 4. இப்போ மிட் எலமெண்ட்ஸ் இது 4ஓடைய இண்டெக்ஸ் வேல்யூ பார்ப்போம். 0லேருந்து 4ஓடைய இண்டெக்ஸ் என்னது 50. இப்போ மிட் எலமெண்ட் 50 லெஸ் தென் 60. அப்போ 60 விட 50 எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. ஓகேவா? அப்போ டார்கெட் வேல்யூ சர்ச் எலமெண்ட் எப்படி இருக்குது, கிரேட்டர் தெனாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், லோ ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. இஃப் மிட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் சர்ச் எலமெண்ட். ஓகேவா? மிட் வேல்யூ த கிரேட் சர்ச் எலமெண்ட்டு மிட் வேல்யூவை விட பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லோ ப்ளஸ் மிட் ப்ளஸ் 1. லோ வேல்யூ வந்து மிட்டோட 1 ஆட் பண்ணிக்கோ. அதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா ஹை ஈக்குவல் டு மிட் -1. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே என்னவா இருக்குது, சர்ச் எலமெண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது, கிரேட்டர் தெனாக இருக்குது. மிட் வேல்யூ எப்படி இருக்குது, லோவஸ்ட்டாக இருக்குது, அதாவது ஸ்மாலராக நம்பர், அதாவது 50யாக இருக்குது.
அப்போ லோ ஈக்குவல் டு மிட் ப்ளஸ்ஸு 1. இப்போ திருப்பி கண்டுபிடிக்கிறோம். லோ ஈக்குவல் டு நமக்கு லோ வேல்யூ நமக்கு ஏற்கனவே இது வந்து ஏற்கனவே உள்ள கால்குலேஷன். இப்போ இதில் லோ ஈக்குவல் டு நமக்கு இது இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் இதிலேருந்து இது வேண்டாம். 10, 20, 30, 40 இதிலேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறதில்ல, இந்த வேல்யூவை நாம் எலிமினேட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது தான் நம்ம இங்கே 60, 70, 80, 90, 99 இதிலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ லோ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அது வரையில் கிடையாது அந்த வேல்யூ. இப்போ 0லேருந்து அது வந்து 50 இது நமக்கு டார்கெட் வேல்யூ என்ன 60 தான். அதனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் என்ன பண்ணியாச்சு, எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோ ஈக்குவல் டு 4 + 1. இப்போ மிட் வேல்யூ வந்து ஏற்கனவே 4ன்னு கண்டுபிடிச்சோமா, 4 + 1 5. அப்போ இதில் ஸ்டார்டிங் லோ வேல்யூ எது, ஹை வேல்யூ எது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்போ இதில் வந்து லோ வந்து 5, ஹை வந்து 9. திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், மிட் கால்குலேஷன் மிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ரிப்பீட்டடாக என்ன பண்ண போகிறோம், மிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. லோ வேல்யூ வந்து 5, ஹை வேல்யூ 9. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், 2ஆல் இப்போ 14, இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 7. ஓகேவா? இப்போ மிட் எலமெண்ட் இப்போ 7க்கு நேரம் என்ன இருக்குது, 80. அப்போ மிட் எலமெண்ட் 80 > 60. அப்போ சர்ச் எலமெண்ட்டான 60யை விட 80 எப்படி இருக்குது, கிரேட்டர் தெனாக இருக்குது. இது வந்து லெஸ் தெனாக இருக்குது. லெஸ் தெனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், டார்கெட் வேல்யூ லெஸ் தெனாக இருக்குது. அப்போ ஹை ஈக்குவல் டு மிட் -1, ஹை ஈக்குவல் டு மிட் -1. இப்போ நமக்கு இப்போ இது வந்து லெஸ் தெனாக இருக்கிறதுனால நாம் என்ன வேண்டியதில்லை, இந்த ரெண்டு இந்த இந்த 80, 90, 99 இதில் இதுக்குள்ளே இருக்காது. அதனால் அதை வந்து என்ன பண்ணியாச்சு, எலிமினேட் பண்ணிட்டோம். அதாவது 60, 70 மட்டும்தான் இப்போ எடுத்துக்கிட்டோம். இதிலேருந்து இதுதான் மிட் வேல்யூ. மிட் வேல்யூவிலேருந்து இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், எலிமினேட் பண்ணியாச்சு. எலிமினேட் பண்ணிவிட்டு 60, 70 தான் நமக்கு வேணும். அப்போ 60, 70 மட்டும் எடுத்திருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட்டு பாரு, இப்போ அதே அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ இதிலேருந்து நமக்கு இதில் நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதில் ஹை ஈக்குவல் டு மிட் -1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இதில் ஸ்டார்டிங் வேல்யூ பாரு 5, எண்டிங் வேல்யூ பாரு 6. இப்போ மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. அப்போ லோ வேல்யூ என்ன 5, ஹை வேல்யூ என்ன 6. அப்போ இங்கே இப்போ இதில் பாரு 11. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் வந்து அந்த ஃப்ராக்ஷனை விட்டுரும். ஓகேவா? இப்போ ஃப்ராக்ஷன் வந்து சம்திங் வரும், அதனால் அதை விட்டுருவோம். இப்போ இன்டிஜர் பார்ட் மட்டும் இதில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 60 ஈக்குவல் டு 60. இந்த 5 தானே மிட் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ 5 என்ன இங்கே நமக்கு 60. அப்போ அதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்ப 60 ஈக்குவல் டு 60யாக இருக்குது. அப்போ என்ன, நாம் கண்டுபிடிக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ அந்த அவுட்புட் வந்து இண்டெக்ஸ் நம்பரான 5 டிஸ்பிளே பண்ணும். இது வந்து பைனரி சர்ச் அல்காரிதம். இதில் பாரு, இப்போ உனக்கு சர்ச்சிங் ஃபார் 47. இப்போ இது ஒரு அனிமேஷன் எக்ஸாம்பிள் அனிமேஷன். இப்போ 47 இப்போ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதில் 14. அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஓகேவா? அதே கால்குலேஷன் நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த இதையும் போடும். 47 ஈக்குவல் டு 47. அப்போ இந்த வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த 47 இஸ் த லிஸ்ட். அந்த இண்டெக்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? 14 இந்த மிட் வேல்யூ. அப்போ 14 இதில் என்ன இருக்குது, லெஸ் தென் 47 இருக்குது. அடுத்தது இந்த அந்த பகுதி வேண்டாம், ஏன்னா கிரேட்டர் தென் தானே, அதனால் அந்த பகுதி எலிமினேட் பண்ணிவிடும். ஃபஸ்ட் ஹாஃபை எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃப்லேருந்து இப்போ நம்ம ப்ரீவியஸில் நம்ம கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த கால்குலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது கால்குலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ். ஷார்ட்டிங் டெக்னிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பபுள் ஷார்ட் அல்காரிதம். அது நிறைய செலெக்ஷன் ஷார்ட் பார்ப்போம், இன்சர்ட் ஷார்ட் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பபுள் ஷார்ட் அல்காரிதம். இந்த பபுள் ஷார்ட் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா பபுள் ஷார்ட் இஸ் எ சிம்பிள் ஷார்ட்டிங் அல்காரிதம். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணோமோ, ஒரு லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டை என்ன பண்ணோம், தேடி கண்டுபிடிச்சோம். இப்போ இது என்னென்னா அந்த ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணுறது, அசெண்டிங் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் என்னென்னா ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ், எலமெண்ட்ஸு அசெண்டிங் பண்ணுறது. ஓகேவா?
bubble sort is a இதில் first one வந்து bubble sort. Bubble sort is a simple sorting algorithm. The algorithm start at the beginning of the list of the value stored in an array. If compare each pair of adjacent element and swap them if they are in the unsorted order. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து அடுத்தடுத்த எலமெண்ட்டை, அதாவது பேராக, அதாவது அடுத்த எலமெண்ட்டோட ரெண்டு எலமெண்ட்டை அப்படியே என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா, அந்த எலமெண்ட் வந்து சின்னதாக இருந்துச்சு, லெஸ்தனாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி என்ன பண்ணும், ஸ்வாப் பண்ணிடும். அப்படியே ஸ்வாப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல மாற்றி வைக்கும். இதுதான் இது. The algorithm is comparison short is named for the way smaller element bubble to the top of the list. இந்த டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பபுள் ஆட்டம் ஒரு டிஸ்பிளே, அந்த பபுள் மாதிரி இருக்கும். அதனால இது அந்த அல்காரிதத்துக்கு வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா பபுள் ஷார்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்காரிதம் இஸ் எ சிம்பிள், இது ஒரு எளிய நெறிமுறை அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டூ லோ அண்ட் லெஸ் எஃபிஷியன்ட், இது ரொம்பவும் மெதுவாக செயல்படக்கூடியது. அடுத்தது எஃபிஷியன்ட், இதனுடைய லெஸ் செயல்திறன், இதனுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் இருக்கும், இல்லை குறைவான செயல்திறன் அப்படின்னு சொல்லலாம். வென் கம்பேர் இன்சர்டைன் அண்ட் ஷார்ட் அண்ட் அதர் ஷார்ட் அல்காரிதம், மற்ற ஷார்ட்டிங் அல்காரிதத்தை விட இது வந்து இதோட என்ன இருக்கும், ரொம்ப மெதுவாக செயல்படும். அடுத்தது குறைவான செயல்திறன் உடையது. ஓகேவா, இது பபுள் ஷார்ட் அல்காரிதம். இதோடைய சூடோ கோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தட் இஸ் இன்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த 0 இன்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து கம்பேர் த கரண்ட் எலமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. ஓகேவா, அந்த கரண்ட் எலமெண்ட் வந்து 0, அதிலிருந்து மற்ற எலமெண்ட்டோட என்ன பண்ணிக்கும், அப்படியே ஒவ்வொரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணி அதை அசெண்டிங் பண்ணிக்கிட்டே வரும். The current element is greater than the next element of the array, swap them. இப்போ வந்து கரண்ட் எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட் இஸ் த கிரேட்டர் தென் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. இப்போ அந்த எலமெண்ட்டை விட பெரிய எலமெண்ட், அதாவது பிக்கஸ்ட்டாக இருக்குது, வேல்யூ கிரேட்டர் தானாக இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணிவிடும், அந்த இது வந்து ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அடுத்தது ஸ்மால் எலமெண்ட், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிவிடும், ஸ்வாப் ஆகிடும். ஓகேவா, the current element is less than the next or right side of the element, move to the next element, go to step 1 and repeat until end of the index is reached. ஓகேவா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது உனக்கு ஈஸியாக புரியும் இந்த அல்காரிதம். பாரு, இப்போ பபுள் ஷார்ட் அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பபுள் ஷார்ட் அல்காரிதத்தில் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 15, 11, 16, 12, 14, 13. இப்போ 15 கிரேட்டர் தென் 11. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த லிஸ்ட்டில் எதை கொண்டு வந்து வைக்கணும், எது இருக்கணும், 11 தான் இருக்கணும். ஆனால் என்ன இருக்குது, 15 இருக்குது. இது வந்து ஷார்ட்டர்டு இல்லை, அன்ஷார்ட்டர்டு. இப்போ இதை வந்து ஷார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட். இப்போ ஷார்ட் பண்ணுறப்ப இந்த 11 வந்து என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த 11 இங்கே போயிடும், 15 என்ன ஆகிடும், இங்கே பபுள் ஆட்டம் இங்கே வந்து. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் இப்போ இங்கே இந்த அசெண்டிங் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், 11 ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்தது என்ன இருக்கும், 15 இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 16 இருக்கும். இப்போ 15 அடுத்து 16, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நோ ஸ்வாப். இந்த இடத்துல 15 கிரேட்டர் தென் 16. அப்போ இந்த இடத்துல இது வந்து ஸ்மாலர், இது வந்து 16 விட 15 அப்படிங்கிறது லெஸ் தெனாக தான் இருக்குது. அப்போ இது வந்து ஓகே தான். அந்த இடத்துல என்ன பண்ணாது, அந்த இடத்துல அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணாது. நோ, ஸோ இதில் இன்டர்சேஞ்சு, நோ இன்டர்சேஞ்ச். ஓகேவா, நோ ஸ்வாப், அந்த இடத்துல மாற்றம் எதுவுமே இங்கே நடக்காது, ஸ்வாப் மாற்றி வைக்காது. ஓகேவா, நோ ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 11, 15 ஆகிடுச்சு. இப்போ இந்த 12 அப்படிங்கிறது இங்கே வரணும், 16 அப்படிங்கிறது என்னென்னா அடுத்தது இங்கே வரும். இப்போ 16 கிரேட்டர் தென் 14. அப்போ இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன ஆகுது, இங்கே பாரு, இது வந்து இந்த இடத்துக்கும் இந்த பிளேஸில் உள்ளது இங்கேயும் 14ல் உள்ளது, இந்த 14 வந்து 16ல் உள்ள பிளேஸுக்கும் 16 வந்து 14 உள்ள பிளேஸுக்கும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான், 16 கிரேட்டர் தென் 13 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும் இதில். அப்போ அந்த இடத்துல இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இட்ரேஷன், தென் வெரி ஃபஸ்ட்டு இட்ரேஷன் 13 வந்து 16 பிளேஸுக்கும் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கும், 16 வந்து 13 இண்டெக்ஸ் பொசிஷனுக்கும் இட்ரேஷன் இந்த சுழற்சியில் உனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ இது வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன். இதே மாதிரி அடுத்து பாருங்க, இப்போ வந்துருச்சா 11, 15, 12,
14, 30, 60. அடுத்தது என்ன, இப்போ இதில் வந்து இதில் பார்க்குறப்ப இது வந்து ஓகே. அடுத்ததில் இது 15க்கும் 12க்கும் பார்க்குறப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப 12 வந்து என்ன வரணும், இங்கே வரணும். அடுத்தது 15 இங்கே வரணும். அடுத்தது திருப்பி 15 அந்த 15ம் 14ம் கம்பேர் பண்ணும். அப்போ என்ன ஆகும், 14 இங்கே வரும், 15 இங்கே போகும். அப்புறம் திருப்பி 15ஐயும் 13ஐயும் கம்பேர் பண்ணும். அப்போ 15 இங்கே நகர்ந்துடும். அடுத்த இட்ரேஷனில் 13 இங்கே வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 15, 16. அப்போ நோ இன்டர்சேஞ்ச், இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்வாப்பும் நோ ஸ்வாப். ஓகேவா? இதே மாதிரி எல்லாமே கடைசி வரையிலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் வரையிலும் அந்த எலமெண்ட் இருக்கிற வரையிலும் அந்த லெஸ் தென் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணும், முன்னோக்கி பிஃபோராக நகர்த்திட்டே. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பபுள் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3, 6, 2, 7, 1 இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகுது பாரு ஒரு அனிமேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுது பாரு, 6 வந்து போயிடுச்சு. இப்போ இது 6, 7 இந்த இடத்துல நோ ஸ்வாப். ஓகேவா? அடுத்து 7, 1. 7, 1ல் பாரு மூவ் ஆகுதா, 7 வந்து நகர்ந்துட்டு 2, அதாவது 2 இதான் எலமெண்ட்ஸாக என்ன பண்ணுது, கம்பேர் பண்ணு. இப்போ பாரு 2 வந்து முன்னோக்கி போகும். 6 அடுத்தது இது இந்த இடத்துல 6, 7 நோ ஸ்வாப் இன்டர்சேஞ்ச். அடுத்து 7, 1 இப்போ இங்கே வந்து இன்டர்சேஞ்ச். அடுத்து 7, 8 நோ இன்டர்சேஞ்ச். இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணும், இட்ரேஷன் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் வரையிலும் இந்த மாதிரியே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட் இட்ரேஷன் தான். நான் இங்கே உனக்கு அனிமேஷனில் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இட்ரேஷன் தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு சேஞ்சும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக என்ன பண்ணும், அடுத்தடுத்தது சேஞ்ச் பண்ணி லாஸ்ட் 1, 2, 3 இங்கே அடுத்தது 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை அப்படியே அசெண்டிங் பண்ணிவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு selection sort. The selection sort is a simple sorting algorithm that improve on the performance of bubble sort by making only one exchange for every pass through the list. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பபுள் ஷார்ட்டை விட இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். திஸ் அல்கோரிதம் வில் ஃபைண்ட் the smallest element in array and swap. இதில் வந்து smallest எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட் வந்து லெஸ் தெனாக இருக்கோ அதை போய் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு போய் வச்சு அதிலிருந்து அடுத்த எலமெண்ட்டை அந்த ஒரு லிஸ்ட்டில் எந்த எலமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கோ அதை வந்து அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த லிஸ்ட்டில் சர்ச் பண்ணி அடுத்த செகண்ட் பொசிஷன், அடுத்த தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். இதில் வந்து த அல்காரிதம் ரிப்பீட்டட்லி செலக்ட் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் த ஸ்வாப் இன்டு த ரைட் பிளேஸ் ஃபார் எவரி பாஸ். ஒவ்வொரு முறையும் இப்படியே பாஸ் பண்ணிகிட்டே வரும். கால் த இதுக்கு தான் என்னென்னு சொல்லுவோம்னா செலெக்ஷன் ஷார்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த செலெக்ஷன் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா சூடோ கோடு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் எலமெண்ட் தட் இஸ் இண்டெக்ஸ் 0, அதிலிருந்து அது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் த அரே அண்ட் ரீப்ளேஸ் வித் த எலமெண்ட் இன் த ஃபஸ்ட் பொசிஷன். இப்போ ஒரு தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் உள்ளதை ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு பிளேஸ் கொண்டு வரும், அங்கே உள்ளதை அந்த தேர்ட் பிளேஸ்க்கு கொண்டுட்டு போகும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ரிப்பீட்டடாக அந்த லாஸ்ட் எலமெண்ட் வரையிலும் இது வந்து ரிப்பீட்டடாக இது பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ பாரு இதுக்கு ஃபஸ்ட்டு பாரு எக்ஸாம்பிள் இனிஷியல் அரே 30, 60, 11, 18, 14, 15 இதான் வந்து அன்ஷார்ட்டட் அரே. இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும் செலெக்ஷன் ஷார்ட்டில். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, 16 இருக்குது. இதுலேயே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு என்ன இருக்குது, இந்த ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, இதுதான் வந்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இப்போ 11 தானே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். அப்போ இந்த 11 வந்து எங்கே போய் கொண்டு போய் வைக்கணும், இந்த லிஸ்ட்டில் இந்த இண்டெக்ஸில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இது வந்து 0, 1, 3, 0, 1, 2ல் இருக்குது. இந்த 2 இந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த 0ங்கிற அந்த பிளேஸில் கொண்டு வைக்கணும். ஓகேவா? இந்த 13 என்ன பண்ணோம்னா இந்த பிளேஸ்க்கு வந்துடும், இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த பாரு அட் த எண்ட் ஃபஸ்ட்டு பாஸ் இனிஷியல் ஸ்டேஜ் அட் த எண்ட் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாஸில் பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ் போயிடுச்சு. இங்கே இருந்த 13 அப்படிங்கிறது அந்த தேர்ட் பிளேஸுக்கு இங்கே வந்துருச்சு, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். அதில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 13 தான். அப்போ 13 எங்கே கொண்டு வந்து வைக்கணும்? 11க்கு அடுத்து கொண்டு வந்து வைக்கணும். ஓகேவா? 11க்கு அடுத்து என்ன இருக்குது? வேல்யூ 16 இருக்குது. அப்போ 16 கீழே புஷ் பண்ணி அப்படியே கீழே தள்ளிடும். அடுத்தது 13 அப்படிங்கிறது மேலே புஷ்அப் ஆகிடும். மேலே இங்கே பாரு 13 மேலே போயிடுச்சு. அதற்கான 16 அப்படிங்கிறது கீழே இதாகிடுச்சு, ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கண்டுபிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட் த எண்ட் செகண்ட் பாஸில் 14 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 14 எதுக்கு இங்கே கீழே வைக்கணும்? 13க்கு கீழே 14 வைக்கணும். அப்போ இந்த 16 எங்கே வந்துடும்? 14 இருக்கிற இடத்துல வந்துடும். 14 16 இருக்கிற இடத்துல இன்டர்சேஞ்ச் ரீப்ளேஸ் ஆகிக்கும். இப்போ பாரு 11 13. இப்போ இந்த 16 14 வந்துருச்சா? இப்போ இந்த 14 இருக்கிற இடத்துல என்ன ஆயிரும்? 16 வந்துருச்சு கீழே. ஓகேவா? அடுத்த எண்ட் ஆஃப் த தேர்ட் பாஸில் வேல்யூ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம். 15 இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்குது பாரு, அதுதான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இந்த வேல்யூ என்ன ஆகுது? இப்போ 14க்கு கீழே 15 வரணும். அப்போ இந்த 18 இருக்குது. 18 என்ன இருக்கணும்? 15 இருக்கிற இடத்துல இன்டர்சேஞ்சுக்கு ஆகிக்கும். 15 18 இருக்கிற இடத்துல போய் மேலே புஷ்அப் ஆகிக்கும். இப்போ பாரு 11 13 14 15 அடுத்து 16. ஓகேவா? அடுத்து 18. இப்போ இதில் நமக்கு இங்கே கரெக்டாகவே எல்லாமே 11 இருக்குது, 13 14 15 16 18. இது லாஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த 5th பாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அசெண்டிங்கில் கரெக்டாக இருக்குது. ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இதுக்கு ஒரு அனிமேஷன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 2 பகுதி, அதாவது ஷார்ட்டட் எலிமெண்ட்ஸ் மினிமம் சின்ன வேல்யூவாக எங்கே இருக்கோ அந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கும்? ஷார்ட்டடில் ஒன்றும் கிடையாது, அன்ஷார்ட்டடில். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது தான் மினிமம். அந்த மினிமத்தை என்ன பண்ணும்? ஷார்ட்டடுக்கு தூக்கிட்டு போகுது. நெக்ஸ்ட் இதில் சர்ச் பண்ணுது. இதில் 2 அப்படிங்கிறது தான் மினிமம். இப்போ இந்த 2 அன்ஷார்ட்டடில் இந்த 2 என்ன பண்ணும்? சர்ச் பண்ணி அதை ஷார்ட்டடுக்கு கொண்டு போயிடும். அடுத்ததில் பாரு, ஒரு கம்பேர் பண்ணிகிட்டே வரப்போ 3 தான் என்ன நமக்கு மினிமம். 3ங்கிற வேல்யூ தான் மினிமம். இது அன்ஷார்ட்டடில் இருக்குது. அதை என்ன பண்ணணும்? ஷார்ட்டடுக்கு திருப்பி கொண்டுட்டு போகணும். ஓகேவா? அடுத்து பாரு, நெக்ஸ்ட்டு 4 தான் நமக்கு மினிமம். இந்த 4 எங்கே போகணும்? ஷார்ட்டடுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு பாரு, அன்ஷார்ட்டடில் 5 6 இருக்குது. 5 மினிமம் போயிடுச்சு. அடுத்தது ஷார்ட்டட் 1 2 3 4 5. இதே மாதிரி இது அடுத்தடுத்து இதே மாதிரி டிஸ்பிளே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அண்ட் சார்ட். Insert and sort is a simple sorting algorithm. It works by taking elements from the list one by one and inserting them in their current position in a new sorted list. The new sorted list என்ன பண்ணுன்னா the